அன்பு கலந்த வணக்கம். 2.5 தசாப்தத்திற்கு மேலாக கட்டமைக்கப்பட்ட ஊடக கட்டுப்பாட்டுக்குள் ஊடகவியலாளராக இருந்ததனால் அதிகம் எனது தனிப்பட்ட புரிதல்களை உங்களுடன் பரிமாற முடியவில்லை. சமூகத்துக்கு புடம் போட்டவை மாத்திரம்தான் பரிமாறப்பட்டன. சமூக ஊடகத்தினுடைய வருகை என்னுடைய தனிப்பட்ட புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் புரியாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லைகளை புரிந்திருக்கக்கூடிய உங்களை போன்ற அனுபவங்களிடமிருந்து மீளப் பெற்று பதிலூட்டங்களுமாக நான் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த வீடியோ லோக் என்று சொல்லப்படுகின்ற யூடியூப்பினுடைய தளத்தை பயன்படுத்தலாம் என்ற முனைப்பில் வருகிறேன். அதனால் கஜமுகன் ஐயா துறை என்ற எனது யூடியூப் தளத்தினுடைய பெயரை புரிதல் என்று நான் பதிவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி தொடர்ந்து நீங்கள் என்னுடைய பயணத்துக்கான ஆதரவை தாருங்கள். நல்ல விடயங்கள் பலருக்கு பரிமாறப்படுவதற்கு ஆர்வம் இருந்தால் எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று நான் முதலாக எடுத்ததே வேடனை. மனிதன் ஆரம்பத்திலே வேடன் தான், அதனால் இப்போது வேடனை எடுக்க யார்? கேரளாவை கலக்கி கொண்டிருக்கும் 30 வயது இளைஞர். தாய் ஈழத்தைச் சேர்ந்தவர், அகதியாக சென்றிருக்கிறார். திருச்சியில் முகாமில் இருக்கும்போது அங்கே தனது காதலனை காண்கிறார். கிரண்தாஸ் மலையாளத்தை, கேரளாவை சொந்த இடமாக கொண்டவர். எனவே இருவருக்குமான காதல் தொடர்கிறது. தமிழகத்தின் சில பகுதிகளை இருந்துவிட்டு பின்னர் திருச்சூருக்கு செல்கிறார்கள். இங்கே எங்கள் முரளி பிறந்து வளர்கிறான். அவன் குறிப்பாக கூறிய ஆயுதத்தை வைத்து மீனை வேட்டையாடுவதிலே, குத்தி வேட்டையாடுவதிலே கட்டிக்காரன். அதனால் அவனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவனை வேடன் என்று அழைக்கிறார்கள். 11 வகுப்பு வரைத்தான் படிக்கின்றான். ஆனால் வேடனுக்கு பட்டறிவும் சமூக பற்றும் பாமரனுடைய வலியும் நன்றாக புரிந்திருக்கிறது. அதனை கேள்வியாக எடுத்திருக்கின்றான். கல்வியை தவிர சிந்தனை பெரிது என்பதை அவன் மீண்டும் மீண்டும் காண்பித்திருக்கின்றான். தன்னுடைய தாயினுடைய இழப்பின் பின்னர் ஆதரவு அற்ற அந்த அன்பின் பிரவாகத்தை பாடலாக எழுதுகிறான். தனிப்பட்ட ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. பாடல் எழுதுவதற்கும் மெட்டமைப்பதற்கும் பாடுவதற்குமான ஆற்றல் அவன் இருந்ததனால், அதுவும் பாதிக்கப்பட்ட தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்ட பாமர மக்களுடைய குரலாக அவன் எழுகிறான். தனியே கேரளாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்தந்த நாடுகளிலே எங்கே பிரிவினைகள், எங்கே அநீதிகள் நடக்க பெற்றிருக்கிறதோ அத்தனையும் தயக்கமின்றி கூறுகிறார். பலஸ்தீன கொடியை தனது தோளிலே ஆடையாக அணிந்து கொண்டு மேடையில் வந்து பாடுகிறார். இப்படியாக செய்யும் இந்த வேடனுடைய சிறப்பை பற்றித்தான் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். அவனது பெயரே வேடன் என்று பதிவு செய்கிறான். அந்த வேடன் என்ற பெயரில் அதிலே ஒரு செல்லப்பிராணி, அவரது செல்லப்பிராணி நாய்க்குட்டி ஒன்று இருக்கிறது. அந்த நாய்க்குட்டிக்கு புத்தன் என்று பெயர். ஆனால் பிரிவினை விரும்புவன் அல்ல, அவனையே விரும்புவன் அங்கே பதிவு செய்ய வேண்டும். இப்போது அரசியல் நிலை எப்படி இருக்கிறது கேரளத்தில்? இவனது வளர்ச்சி, சமூகப்பற்று, அடிமட்ட மக்களுடைய எழுச்சி சிந்தனையை வெளிப்படுத்துவது, சாதி மதத்தை எதிர்த்து அதை தூசாக கணித்து பாடுவது போன்ற இந்த விடயங்கள் சாதியையும் மதத்தையும் கையாளுகின்ற அரசியலுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறார்கள். இவனை மீள நாடு கடத்த வேண்டும் என்று கூட கூக்குரல் இடுகிறார்கள். குறிப்பாக இந்தியாவை ஆளுகின்ற பிஜேபியினுடைய கேரள பிரதிநிதிகள். மறுபக்கம் கேரளாவை ஆண்டு கொண்டிருப்பது கம்யூனிஸ்ட் ஆட்சி. அவர்களும் கைது செய்கிறார்கள் வேடனை. வேடன் ஒரு நாள் இருந்துவிட்டு மக்களுடைய எதிர்ப்பு தாங்க முடியாமல் கைதிலிருந்து அவரை விடுவிக்கின்றார்கள். அழைத்து சென்ற போலீசாரை விட மீண்டும் அழைத்து வந்த காவல்துறையினர் அதிகம். நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அதிகம். அவன் நிகழ்ச்சிகளும் அப்படி இருக்கிறது. குழந்தைகள், சிறுவர்கள், யுவதிகள், இளைஞர்கள் என்று கூட்டமாக வந்து தமது ஆதரவை தெரிவிப்பது போன்றிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் படம் வரைந்து கொடுப்பதும், தமது அன்பை வெளிப்படுத்துவதும், பெண்கள் வந்து கட்டி அணைத்து அவர்களது நன்றியையும் ஆதரவையும் தெரிவிப்பதும், இன மத பேதமின்றி அத்தனை பேரையும்
அந்த பெண்களை அழைத்து வருவதே தந்தை தாயாராக இருப்பது, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தனது குறியீடு குறிப்பாக இந்த அடிமையாக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வெளிப்படுவதற்கான குரலாக மாத்திரம் எப்போதும் இருக்கிற உடல் மொழியும் அப்படியே வேடனம் இருக்கிறது. தான் கஞ்சா புகைப்பதாகவும் மது அருந்தியதாகவும் கைது செய்யப்படுவதை ஒத்துக்கொள்கிறார். நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், நான் அதிலிருந்து மாறுகிறேன் என்று தயக்கம் என்று சொல்லுகிறார். வெளிப்படையாக தனது வாழ்க்கையை வாழ்கிறார். நவீன காலத்தினுடைய புதிய ஒரு பொப்மாலியாக அவன் உருவெடுக்கின்றான். ஜமேக்காவில் எப்படி ஒரு புரட்சியை அடிமைத்தனத்துக்கு எதிராக ஏவிய பொப்மாலியோ அதே போன்று இன்னும் ஒரு புதுப்பிறப்பாக வேடன் உருவாகிறான். இந்த வேடன் உருவாக்கிய புது பிறப்பிலே அவன் கையாளுகின்ற ஆயுதம் வேறு ஒன்றுமல்ல, சொல்லிசை. இந்த சொல்லிசை என்றால் என்ன? இது பற்றிய புரிதலை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் இருக்கிறோம். சொல்லிசை என்று நாங்கள் சொல்லும்போது இந்த சொல்லிசை இசை வடிவமும் அல்ல, சொல் வடிவமும் அல்ல. இப்போ இசை என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ இசை என்றது எப்படி ஒரு 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 தொடர்ச்சியான ஒரு இசை பாங்கு, ஒரு நாதம் ஒன்று அதில் இருக்கு. அதை இசை பாடலாக இருக்காது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாட்டை சொன்னால் தானே தானே தரனானே தானே, இங்கே ஒவ்வொரு இசையும் ஒரு இடத்தை தொட்டு அது அப்படி ஒரு சேர்மானமாக செல்கிறது, ஒரு சங்கிலி பிணைப்பாக செல்கிறது. இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அம்சநாதம் என்கிற ஒரு ராகத்துக்குள் இருக்கிறது. வெளியிலே கேட்கும்போது ஒரு கிராமிய பாடலாக இருந்தாலும் அது ராகத்துக்குள் இருக்கிறது. இது நாங்கள் சொல்ல இசை கோர்ப்பு. இந்த இசை கோர்ப்புக்கு சொல்லை சேர்க்கவுடன் பாடலாகிறது. சொர்க்கமே என்றாலும் அது நம்பூர போல வருமா, இப்போது அது பாடலாகிறது. இப்போது இந்த சொல்லிசை என்றது எப்படி பாடமாகிறது? சொல்லிசைக்கு பாடல் இருக்கா? எப்படி நாங்கள் அதை பார்க்கறது? இந்த தாளத்துக்கு பார்ப்போம். அதே சொர்க்கமே என்றாலும் பாடலே பார்ப்போம். சொர்க்கமே என்றாலும் நம்முற போல வருமா, இது ஒன்று. சொர்க்கமே என்றாலும் நம்மூர போல வருமா, இது என்ன கொஞ்சம் நான் விரைவுபடுத்துறேன். சொர்க்கமே என்றாலும் நம்மூர போல வருமா, சொர்க்கமே என்றாலும் நம்மூர போல வருமா, சொர்க்கம் என்றாலும் நம்மூர போல வருமா. இப்படி சொல்வித்தைகள் மூலமாக இசையை நகர்ச்சி செல்லுமூர்த்தி சொல்லிசை என்று சொல்கிறோம். தமிழ் பாடல்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் தமிழர்களுக்கும் அதிகமாக இது பரிச்சயமாகியது யோகி பி என்கின்ற மலேசிய கலைஞரார். அதற்கு முன்னர் இருந்தாலும் பிரபல்யமாகிறது. மடைதிருந்து தாவும் நதி அலைதான் என்கிற பாடலை ஒரு சொல்லிசையாக அவர் மாற்றுகிறார். டாக்டர் பேர்ன் ஒரு வித்தியாசமான கருப்பொருளை அதை பாடுகிறார். அது பின்னர் இளைஞர்கள் மத்தியில் பிரபல்யமாகி எங்கள் ஏடிகேயிலிருந்து பலர் இது சார்ந்து நகர்ந்து சென்றார்கள். அது சொல்லிசை எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறதா இருந்தால், ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய நகரப்புறங்களிலே குடிசை வாரியங்களில் இருந்திருக்கக்கூடிய மக்கள் கானா என்கின்ற ஒரு பாட்டை பாடுகிறார்கள். தேவாய் சேமிக்கும் பொழுது இந்த கானா பாடல்களை கொண்டு வந்து பிரபலமாக இருக்கவங்க தெரிந்திருக்கும். அந்த பாடல்கள் கூட இப்போ கானா பாலா போன்றவர்கள் அந்த கானா அமைப்பிலேயே சொல்லிசையை கொண்டு வந்து சேர்மானம் எடுக்கும் அளவுக்கு பெரும் மாற்றம் இந்த சொல்லிசை தந்திருக்கிறது. ஆனால் இந்த சொல்லிசையில் புதிய ஒரு உத்தி இங்கே வேடனிலால் கையாளப்படுகிறது. ஏனென்றால் இந்த சொல்லிசை எங்கு ஆதியிலிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது எனக்கு புரிந்த ஒன்றுதான். குறிப்பாக வேள்பாரி புத்தகம் வாசிக்கும்போது சு வெங்கடேசன் எழுதுகிறார், கொற்றவை கூத்து. இனம் அழிக்கப்பட்டிருந்தால் அந்த இனம் எப்படி வாழ்ந்திருக்கும், எப்படி அழிந்திருக்கும் என்ற துன்பத்தையும் இன்பத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சொல் வடிவத்திலே மக்களை ஆடி கழிக்க வைத்து முறுக்குடன் சொல்ல வைக்கின்ற ஒரு கலையாக இந்த பாணர்கள் கொண்டு வந்த இந்த கொற்றவை கூத்து இருக்கிறது. எனவே உண்மையிலேயே மொழி அதிகம் வளர்வதற்கு கதைகள் தேவைப்படுகிறது. கதைகளுக்கு யாரு? பாணர்கள் போன்றவர்கள் ஒரு மன்னனுடைய வீர தீர செயல்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கதையாக நடித்து காட்டுகிறார்கள். இதில் இருந்துதான் புராணங்கள், இதிகாசங்கள், சிந்தனைகள் பல தோற்றம் பெறுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கூத்து யாழ்ப்பாணம் என்கின்ற பாணர் வம்சத்தில் வந்த ஈழத்தினுடைய வடிவத்திலும் அதிகம் சேர்ந்திருக்கின்றது. அதனால்தான் சொல் வடிவ கட்டமைப்பிலே வழிபாட்டு முறைகளிலே பாடப்படுகின்ற பாடல்கள் இன்றும் யாழ்ப்பாண மட்டக்களப்பு பிரதேசங்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் கேட்கலாம், அது என்ன அப்படி சொல்கிறீங்க? இப்போ
சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று சொல்லப்படுகிறது. கந்த சஷ்டி கவசம் உண்மையிலேயே ஒரு சொல்லிசையாண்டு இல்லை, அது இசை. என்ன அதுக்கு ஒரு தரர தாரே தரரி தரர தர, அது இசை. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், அருணகிரிநாதர் இந்த சொல்லை பயன்படுத்தித்தானே எழுதியிருக்கிறார். பொதுவாக பார்த்தால் ஒரு புகழை பார்ப்போம். அருணகிரிநாதர் எழுதின துள்ளு மத வேள்கை கனையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெல்ல வரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாலே. இப்போது இது நான் சொல்லும்போது சொல்லிசை மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதிலே பண் உள்ளது. திருப்புகழ் பாடும்போது தொள்ளுமத வேள்கை கனையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே. இது சொல்லிசையாக மாறணும் என்றால் துள்ளுமத வேள்கை கனையாலே என்று வர வேண்டும். ஆனால் இங்கே உணர்வு சேர்மானம் இசை நுட்பத்தோடு சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஆகவே சொல்லிசை இங்கே மாற்றம் பெறுகிறது. இது என்னை கேட்டீர்களாக இருந்தால் கூத்து மரபில் பாடல்களுடைய செயற்பாடாகத்தான் இருக்கணும். அன்று சொல்வாயா நின்று வெல்வாயா என்கின்ற மரபிலே வந்த ஒரு சொல் நிலை வடிவத்தினுடைய இசையாகத்தான் இது பதியப்படுறதாவது எனது புரிதல் சொல்கிறது. இப்போது நாங்கள் அடுத்த இந்த மொழி என்ன, வேடண்ட மொழி ஏனைய மலையாள மொழி மாதிரி இல்லையேன்னு நீங்கள் யோசிக்கலாம். தமிழ் அதிகம் சேரனுடைய காலத்தை தொடர்ந்து கேரளாவில் இருக்கும்போது மலையாண்மை என்ற சொல்லாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மொழியின் பேர் மலையாண்மை. அது பின்னர் சமஸ்கிருத சேர்மானம் வட சேர்மானம் அதிகம் வந்தது. லம்போதிரி போன்றவர்கள் கொண்டு வந்த வட சேர்மானம் அதிகமாகும் போது இந்த எழுத்து வடிவத்தில் அதிகம் நீங்கள் பார்க்கலாம். மலையாள எழுத்து வடிவத்தை எடுத்துக்கிட்டா இந்த வட எழுத்து வடிவமும் தமிழும் சேர்ந்ததாக இருக்கு. வட கலாச்சாரம் வட மொழி கலாச்சாரம் புகுத்தப்பட்டிருக்கு. நீண்ட அதாவது இப்போது இருக்கக்கூடிய மலையாளம் அதிகப்படியாக இந்த வட சொற்கள் கொண்டதாக இருக்கும். ஆனால் அன்று தமிழ் சொற்கள் கொண்டதாக இருந்திருக்கின்றது. இங்கே எங்களுடைய முரளி எங்களுடைய வேடன் தமிழகத்திலிருந்து செல்வதனால் யோகிபியிலிருந்து கானாபார இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் அப்படியே பாடமாக்கி வைத்திருப்பதனால் மேடைகளிலே ஒரு பறைசையை வச்சுக்கொண்டு கானாபாலாவுடைய பாட்டை கேரள மண்ணிலேயே பாடக்கூடிய தகுதி படைத்தலாம் இருந்ததனால் இந்த மொழி மலையாண்மையொத்த கொஞ்சம் பண்டைய மொழி போன்று ஒரு முறுக்கு மொழியாக இருக்கிறது. இது ஈழத்தமிழர்களுக்கு அதிகம் மனதிலே ஈட்டி பாய்ந்ததை போன்று செல்கிறது. வேடம் தானே ஈட்டி பாய்ந்தது போன்று செதுக்குகிறது. அது தவிர அவன் புறக்கணிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்களுடைய எழுச்சி குரலாக இருக்கின்றான். கொரியாவை பேசுகிறான், சிரியாவை பேசுகிறான், பலஸ்தீனத்தை பேசுகிறான், இலங்கையை பேசுகிறான், உலகத்தில் மெக்சிகோவில் நடந்த சம்பவத்தை பேசுகிறான். 11 வகுப்பு படித்த ஒருத்தனுக்கு இவ்வளவு தெரியுதா? பேசுகிறான், பலருடன் உரையாடி இருக்கின்றான், சிந்தித்திருக்கின்றான், சிந்தித்து விடையை கண்டிருக்கின்றான், தானே எழுதி தானே வட்டமிட்டு பாடுகிறான். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இங்கே ஒன்று கூறுகிறேன், லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மொழியியலாளர்களுடைய கருத்தொன்று. அவர்கள் சொல்லுகிறார்கள், மொழி கதைகளின் மூலமாக வளர்கிறது. கதை கொசிப்ஸ் புறஞ்சொல்லுதல் மூலமாக வளர்கிறது. புறஞ்சொல்லுதல் அதிகம் இருந்ததனால் தான் ஒரு தலைவரை விட்டு இன்னொரு இடத்திற்கு போகும் என்று இடம்பெயர்வு என்பது மனித குலத்திற்கு மாற்றம் பெறுகிறது. இடம்பெயர்வுகள் இருந்ததனால் தான் மனிதர்கள் வெவ்வேறான காலநிலையை கொண்ட வெவ்வேறான பருவநிலையை கொண்ட உலகின் பல திசைக்கு செல்கிறார்கள். அதனால் பருவநிலை மாற்றத்தின் மூலமாக மொழி புதிய பருவநிலை சத்தத்தோடு புதுமை பெறுகிறது, காலநிலையோடு புதுமை பெறுகிறது, நிறம் உடல் நிறம் மாற்றம் பெறுகிறது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். இதுக்கு சாட்சியாக சேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற சேப்பியன் வரிசையில் 3 புத்தகத்தை யுவால் ஹராரே என்று சொல்லப்படுகின்ற ஜெருசலம் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். அது தலைவர் எழுதியிருக்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய புத்தகமாக நான் முன்மொழிகிறேன். அதே போன்று இந்த கொற்றவை கூத்து பற்றி அதனுடைய முறுக்கு எப்படி வந்திருக்கிறது, கதைகள் எப்படி இருக்கின்றன போன்ற விடயங்கள், கானகம் இயற்கையோடு எப்படி சங்கமித்து மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் தலைவனாக வேள்பாரி இருப்பதாக வேள்பாரி என்ற புத்தகத்தை வெங்கடேசன் சாகித்ய விருது பெற்ற அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் எழுதியிருக்கின்றார். இதுகளெல்லாம் நீங்கள் உசாத்துணையாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் தத்துவ ஞானிகளை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நாங்கள் இப்படி செய்யலாம். எப்படி அரிஸ்டோட்டில், பிளாட்டோ போன்றோர்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அவர்களும்
இந்த சிந்தனை அறிவு வளர்ச்சி எப்படி வருகிறது, மொழியோடு சார்ந்து எப்படி வருகிறது என்ற விடயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில், பிளாட்டோ இவர்கள் தொடர்ச்சியான வரிசையில் இதிலிருந்து பல தத்துவ ஞானிகள் உருவார்கள். அதே போன்று உளவியல் சிந்தனை கொண்டு சிக்மண்ட் ஃப்ரவுட் போன்றவர்கள் எப்படி உளவியலுடைய வெளிப்பாட்டிற்கு மொழி முக்கியத்துவம் வருகிறது என்பதை பற்றி பேசியிருக்கிறார்கள். எனவே ஒரு காலகட்டத்திலே பொப் மார்லி எப்படி ஜமைக்காவிலே அடிமையை தனது பாடல் மூலமாக இந்த மொழியை வைத்து எடுத்தாரோ அதே மொழியை ஒரு பெரும் ஆயுதமாக கொண்டு வந்து இன்று கிரண்தாஸ் முரளி வேடன் விதைத்து கொண்டிருக்கின்றான் கேரளாவில். கேரளாவினுடைய மெகாஸ்டார் மம்முட்டி வரை அவருக்காக குரல் கொடுப்பதற்கு அடிமட்டத்திலிருந்து அத்தனை பேரும் வளர்ந்திருக்கின்றார்கள். எப்படி ஒரு புதுமையை கொடுக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய எனது முதல் பதிவு இது பற்றி இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு தெரிந்த சிறுபுதுகளை நீண்ட காலமாக வாசித்த தொகுப்புகள் மூலமாக சிந்தித்ததை பகிர்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதில் இன்னும் இருக்கின்றதாக இருந்தால் பல பேராசிரியர்கள் பார்க்கலாம், இது சார்ந்த விற்பனர்கள் பார்க்கலாம். ஏன் 10 சிறு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பாடசாலைகளை பயின்று கொண்டு இது சார்ந்து அதிகம் வாசிக்கக்கூடிய நவீன குழந்தைகள் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூட என்ன திருத்தலாம். கருத்துக்கள் செறிவாக வரும்போது சிந்தனை வளரும். சிந்தனையினூடாக அடுத்த சந்ததியை நாங்கள் சிந்திக்கும் கருவியாக மாற்றம் கொடுப்பதற்கு நாங்கள் மாறுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மறந்துட வேண்டாம், புரிதல் கஜமோகன் ஐயாத்துறை என்கின்ற எனது இந்த யூடியூப் தளத்தை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதன் மூலமாக எனது கருத்து உங்களுக்கு சேர்ந்து செல்லும் என்ற சந்தோஷம் எனக்கு, அதாவது மகிழ்ச்சி எனக்கு கிட்டும். நன்றி.